இவருக்கு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபின்ற ஒரு ஜெனட்டிக் லைஃப் த்ரெட்னிங் டிஸார்டர் இருக்குது. இவர் வந்துட்டு அந்த SMA டைப் 1ல் இருக்காங்க. அது ரொம்ப சிவியரானது. எங்களுக்கு இது எப்போ தெரிய ஆரம்பிச்சுன்னா 6 மாதத்துக்கு அப்புறமா இவனோட கால் அசைவுகள் கம்மியாக ஆரம்பிச்சது. அதனால் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மோட்டார் டிலேனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பி சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் ஃபிசியோ கொடுத்தோம். 5 months கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வரல. அதனால் மறுபடியும் நாங்கள் இவனுக்கு MRI ஸ்கேன் எல்லாம் எடுத்திருந்தாங்க. பிரெயின் ஸ்பைனுக்கு எல்லாமே நார்மல் வந்தது. அப்போ என்னதான் எங்கேன்ட்டு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் சென்னையில் ரேலா ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு டாக்டர் சிவன் கேசவன் அவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ் படி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்ததுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு SMA அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்துச்சு. இங்கே வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ பார்க்கறதில்ல. டாக்டர் ஆன் ஆக்னஸ் மேத்யூ தான் பார்க்குறாங்க. அவங்க பெங்களூரில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் டயக்னோஸ் பண்ணணும். 19 months ஓல்ட் ஆகிட்டான் போயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்துட்டு SMN 1, 2 2 காப்பீஸ் இருக்கும். அதில் 1 டெலிஷன் ஆனால் தான் ஜெனட்டிக் டிஸார்டரில் SMAவாக வருவாங்க. இவங்களுக்கு என்ன மெயின் ப்ராப்ளம்னு மசில் வீக்னஸ், ரொம்ப ஃப்ளாபியாக இருப்பாங்க. ஹெட் கண்ட்ரோல்லாம் 6 monthsல வந்த ஹெட் கண்ட்ரோல் எல்லாமே லாஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு கை கால் அசைவு எல்லாமே ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இப்போ கால் சுத்தமாகவே அசைக்க மாட்டாங்க, கை மட்டும் தான் அசைப்பாங்க. ஆனால் நல்லா பேசுவாங்க. அந்த இவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்லாம் நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு மெயின் விஷயமே வந்துட்டு அந்த மசில் வீக்னஸ் தான். அது வீக்காகனால லங்ஸ் கிட்ட தான் உங்களுக்கு இருக்கிறதுலே பிரச்சனை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே ப்ரீத்திங் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இவர் வந்துட்டு பைபாப் மிஷினில் தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இல்லாமல் கொஞ்சம் லைஃப் சேவிங்காக போயிட்டுருக்காங்க. இப்போ இவனுக்கு ஓரல் மெடிசன் கொடுத்துட்ருக்கோம். அது பேர் ரெஸ்டிப்லாம் சொல்லிட்டு, அது 6 லட்ச ரூபாய் வருது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். இப்போ அதை தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதே மெடிசன் வந்துட்டு நாட்கோலையும் கிடைக்கிது. அது வாங்கிட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ரெஸ்டிப்லாமுங்கிறது லைஃப் சேவிங் பண்ணுறது மட்டும் தான். ஆனால் இவங்க ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, நார்மலாக சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஜீன் தெரப்பி தான் தேவைப்படுது. அந்த ஜீன் தெரப்பி 16 crore சொன்னாங்க. அப்புறம் இப்போ 8.5 crore வந்திருக்கு. ஆனாலுமே 1.5 crore இன்னொரு ஜீன் தெரப்பி வந்திருக்கு. நாங்கள் அதனால் க்ரௌட் ஃபண்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் பேசியிருக்கோம் சார். நாங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் சாரை போய் மீட் பண்ணோம். அது வந்துட்டு நம்ம இந்தியாவில் இல்லாதனால அவர் GST வைவ் ஆஃப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு க்ரௌட் ஃபண்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த குழந்தைங்க நடக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த 1.5 கோடி ரூபாயோட ஜீன் தெரப்பி மட்டும் எங்கள் பையனுக்காக ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுங்கன்ற ஒரு ஹெல்ப்ஃபுல்காக கேட்டு வந்திருக்கோங்க சார். நாங்கள் வந்துட்டு 19 monthsல இவனுக்கு டயக்னோஸ் பண்ணி SMAன்னு சொன்னதுக்கப்புறம் 20th monthலேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு மிலாப்ன்ற ஒரு ஃபண்ட் ரைசிங் ஆப் மூலயமா தான் நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போது யார் வேணாலும் அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு 12 lakhs வரைக்கும் தான் அதில் கலெக்ட் ஆகிருக்கு. அது போக எங்களுக்கு ஜிபேயில் எல்லாம் சேர்த்து ஒரு 22-25 வந்துருந்துச்சு. ஆனால் அந்த 6 lakh மெடிசன் கொடுத்துட்ருக்கனால இப்போ எங்ககிட்ட அவைலபிளாக ஒரு 10 lakhs வரைக்கும் இருக்குது. இப்போ இவரோட வெயிட் கன்சிடர் பண்ணி தான் சார் கொடுக்கணும். இப்போ நாங்கள் 2.4 ml per day கொடுத்துட்ருக்கோம். அப்படி பார்த்தோன்னா ஒரு 35 days பக்கம் தான் வரும் அந்த மெடிசன். சார் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் சார் வைக்கிறோம். எங்கள் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. இவனையும் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ண முடியும், அவனாலையுமே நடக்க முடியும். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு சேவ் அவர் சைல்ட்ஸ். இப்போ இவர் வேலை விட்டது இவனுக்காக தான். நாங்கள் 2 பேருமே ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இவர் வந்துட்டு இவனுக்காக வேலையை விட்டுட்டார். இவனை பார்த்துட்ருக்காங்க. நான் ஏன் அதை பண்ணலைன்னா, எனக்கு வெளியே போய் எங்கே போகணும் அப்படிலாம் தெரியாது. ஆனால் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் இனிஷியேட் பண்ணும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவர் தான் போவார். அதனால தான் மெயின் ரீசன் இவர் வேலையை விட்டுட்டு பேபியை பார்த்துக்கிறதுக்கான ரீசன் அதுதான் மெயினாக. இந்த SMA ரேர் ஜெனட்டிக் டிஸார்டருக்காகவும் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் அதை பார்த்து எங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இப்போது இது இந்தியாவில் இல்லை, GST வைவ் ஆஃப் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த க்ரௌட் ஃபண்ட் பண்ணி தான் இப்போ நாங்கள் வாங்குற நிலைமையில் இப்போ நாங்கள் இருக்கோம். நீங்கள் அது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு அந்த மருந்து எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணால் SMA குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பை சான்ஸ் அது ரேர் டிசீஸ்னால வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. எங்கே போகிறது, எங்கே கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால பப்ளிக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ப்ளீஸ் SMA சைல்டு எல்லாரையுமே கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுங்க.